மா, நான் கிளம்புறேம்மா. அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போடி. மொத்தமா அங்கேயே இருந்துராத என்ன? 2 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பா வந்துட்டு போறேம்மா. எல்லாரும் என்ன சொல்றாங்க? உன் பேச்ச கேக்குறாங்களா? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் முரண்டு புடிச்சிட்டு தான் இருக்காங்க. போக போக எல்லாம் சரியாயிடும். எப்ப எங்க அம்மா என்ன மன்னிப்பாங்க, எப்ப என்ன ஏத்துக்குவாங்கன்னு மனசு கடந்து ஏங்கிக்கிட்டே இருக்கு தமிழு. எங்க அம்மா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாங்க தெரியுமா? ஃபீல் பண்ணாதம்மா. இந்த ஸ்ட்ரீட் தானே? அதான் வீடு. நிறுத்து. இதா? ஆமா. வா ரஞ்சித். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. இல்ல பரவாயில்ல வா. ஓகே. யாரு? அம்மா, இது ரஞ்சித், என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. ஹாய் ஆண்டி. ஹாய் தமிழ். ரஞ்சித், அதை எடுத்து அம்மா கிட்ட கொடு. ஒரு நிமிஷம் ஆண்டி, உங்களுக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட் வாங்கிக்கோங்க. அம்மா வாங்கிக்கோமா. இல்ல தம்பி, பரவாயில்ல. இல்ல, நான் உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இல்ல தம்பி, வேணா. ஹாய் சை, இந்தாங்க வாங்கிக்கோங்க. வேணாம், எனக்கு வேணாம். ஏண்டி? வாங்கிக்கோ. வேணாம். இல்ல குடு ரஞ்சித், நான் அப்புறமா அவகிட்ட கொடுத்துக்கிறேன். பரவாயில்ல கொடு. ஹாய் தமிழ், இது உங்களுக்கு. எனக்கு எது வேண்டாம். வாங்கிக்கோக்கா. சரி, இட்ஸ் ஓகே தானே, நான் கிளம்புறேன். காஃபி சாப்பிட்டு போ ரஞ்சித். இல்ல வேணாம், நான் கிளம்புறேன். நம்ம ஃப்ரீயா பார்க்கலாம். பாய் பாய். சரி வரேன் ஆண்டி. வரேன் தமிழ். பாப்பா பாய். ஏமா, என் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். உட்காருங்க தம்பி, ஏதாவது சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றியா? அவன் அவ்வளவு ஆசையா உங்களை பாக்குறதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். முகத்துல அடிச்ச மாதிரி எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க. தேனு, என்ன இதெல்லாம்? என்ன? நீ பாட்டுக்கு ஒரு பையன் கூட பைக்ல வர, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர,